நீங்க அதான் சொல்றேன். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பேசி வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். ஒரு குட் டைரக்டர்ஸை லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. உங்களுக்கு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸை லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பேசிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பேசிவம் வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், என் தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், இதான் என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் என்றைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், சந்தானம் சார் பற்றி கூட பேசிட்டீங்க. பட் மனோபாலா சார் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா, சுந்தர் சார், மனோபாலா சார், ஏன்னா தியேட்டரில் வந்து அவர் வர அந்த ஒரு 20 minutes வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை அதான் கேமரா வந்து பார்த்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார். செல்லதுரை அது போல் ஏகப்பட்ட படம் என்னோடய படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம்லைட்டுக்கு வராமல் வந்து அவங்க நம்மள்ட்ட பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபாலா சார் இந்த 12 வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரனை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கு அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட்.
தேங்க்யூ தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810444444. பாலா இயக்கத்தில் ஆர் என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.